வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து ஆடி கேட்டீங்க. கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் ரொம்ப வேலை இருந்து வைங்களேன். அதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். மேடம் கொஞ்சம் பிஸி, அதனால் நானே வந்துட்டேன். வழக்கம் போல் இன்றைக்கி வழக்கம் போல் இல்லை, இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள், கல்யாணம் பண்ணுறவங்களாம் திருமண வாழ்த்துக்கள். வேலை தேர்வுங்களுக்கு நேற்று போயிருப்பாங்க, ட்ரை பண்ணி கிடச்சிருக்கும். மண்டே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு கரெக்ட் டைமில் போயிட்டு எங்கெங்கே யார் யாருக்கு என்ன வேலையோ கரெக்டாக அந்தந்த கம்பெனி போய்ட்டு அழகாக ஜாயின் ஆகும். ஓகே, எங்கள் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு உண்டு, ஜாலியாக இருப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து என்ன சமையல்னா, இன்றைக்கி ஆடி கிருத்திகை, அதனால் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம் வச்சுட்டு நம்ம வீட்டு முருங்கைக்கீரை, அது சாம்பாருங்க. ஓகேங்களா? சரிங்களா? முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வச்சு பாருங்கள். முருங்கைக்கீரை சாம்பார். இதுக்கு சைடிஷ் வந்து முருங்கைக்காய், ஆனியன், அதான் வெங்காயம், தக்காளி போட்டு ட்ரம் ஸ்டிக் முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்காய் வந்து சோத்துக்காய் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதில் இந்த சோத்துக்கான்னு வரும், அதாவது கொஞ்சம் கட்டை மாதிரி இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்காது. இது நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதான் இன்றைக்கி சிம்பிள் லைக் தட் முடிச்சா. ஏன்னா பார்த்துலாம், டைம் வேறு இல்லை, அதனால் என்ன போதும், இதுக்கு மேலே தான் வேணும். இதுக்கு அப்புறம் ரசம் இருக்குது, தயிர் ஆல்ரெடி இருக்குது, அதை வச்சு இன்றைக்கி சாப்பிட வேண்டியது தான். ஓகேங்களா? அப்புறம் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இது கணக்கு தான். இந்த கணக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க, எனக்கு தெரியல, அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 2 பேர் ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு பொருள் வாங்க போகிறாங்க. போனால் அவன் என்ன பண்ணுறான், 50 ரூபா அந்த பொருள் விலைன்றான். இவங்க வந்து ஆளுக்கு 25 போட்டு வாங்கிடலாம், என்னத்துக்கு நம்மளே வச்சுக்கலாம், நீ யூஸ் பண்ணதோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாற்றி வச்சுட்டு 50 ரூபா கொடுத்து அந்த பொருளை வாங்குறாங்க. அந்த கடைக்கார் வந்து இவங்க ரொம்ப தெரிஞ்சதுனால ஒரு 5 ரூபா திருப்பி தராரு. 50 ரூபா பொருள் 45 ரூபாய்க்கு தராரு. அப்போது இவனுக்கு இந்த 2 பேரில் ஒருத்தனுக்கு குஷி ஆகிடுது. சரி, அங்கே அந்த சின்ன பையன் ஒருத்தன் நல்லா அழகாக பேசினான்ட்டு அந்த பையனுக்கு 2 ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டான். தம்பி இருந்தால் 2 ரூபா வச்சுக்குவான். அந்த குழந்தைய அவன் வாங்கிட்டான். மீதி 3 ரூபா இருந்ததில்ல, அதில் இவன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு அவன் கூட வந்துக்கிட்டு, இந்தப்பா 3 ரூபாவில் உனக்கு 1.5 எனக்கு 1.5 அப்படின்னு கொடுத்துட்டான். எடுத்துனாங்க. எடுத்துன்னு கொஞ்சம் வராங்க. அப்போது அந்த கூட அந்த நண்பனுக்கு குழப்பம், நம்ம வந்து 25 ரூபா கொடுத்து வாங்கணும், கடைக்காரன் திருப்பி 5 ரூபா கொடுத்துட்டான். அப்போது அந்த பொருள் விலை 45. இதில் வேறு இவன் டிப்ஸ் 2 ரூபா கொடுத்தான். அப்போது மீதி 3 ரூபா 1.5. இப்போ வந்து 23 தானே வரும் 47. அப்போ டிப்ஸ் 2 ரூபா கொடுத்தான், மீதி 1 ரூபா எங்கே அப்படின்னு கேட்குறான். ரொம்ப குழப்பமாகுது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள்.